நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். செம்மணியில் கட்டி அணைத்தவாறு இரு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம். செம்மணி மனித புதைக்குழியில் ஒரு பெரிய எலும்புக்கூட்டின் நெஞ்சு பகுதியுடன் அணைக்கப்பட்டவாறு ஒப்பீட்டளவில் சிறிய எலும்புக்கூடு ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதனை சுற்றப்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதனை முற்றாக அகழ்ந்து எடுத்த பின்னர் சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையின் பிரகாரமே குறித்த எலும்பு கூடுகள் தொடர்பில் உறுதியாக கூற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இரண்டாம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை முதல் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் சிறியவர்கள் மற்றும் சிசுக்களின் எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றன. அத்துடன் ஒன்றுடன் ஒன்று அருகருகே புதைக்கப்பட்ட கால்கள் மடிந்த நிலையிலும் எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவை அசாதாரணமாகவே புதைக்கப்பட்டுள்ளன என்பது கண்களுக்கு புலனாகின்ற போதிலும் மீட்கப்படும் எலும்புக்கூட்டு தொகுதிகளை சட்ட வைத்திய அதிகாரி ஆய்வுகளுக்கு உட்படுத்தி சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையின் பிரகாரமே மேலதிக தகவல்களை கூற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் வரையில் கட்டம் கட்டமாக 46 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 174 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்ட நிலையில் அதேவேளை இதுவரையில் 187 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜாலில் மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணி. சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தினத்தில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் ஜாழ்ப்பாணம் கிட்டுப்பூங்கா முன்றலில் இருந்து செம்மணி நோக்கி பேரணி ஒன்று ஆரம்பமாகியுள்ளது. உள்நாட்டு பொறிமுறையை நிராகரிக்கின்றோம். தமிழின அழிப்புக்கும் வலிந்து காணாமல் ஆக்கப்படுதலுக்கும் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதைகுழிகள் குறித்தும் சர்வதேச சுயாதீன விசாரணையை கோரி வடக்கு கிழக்கில் இன்றைய தினம் ஆர்ப்பாட்ட பேரணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. பொது அமைப்புகளும் தமிழ் தேசிய பரப்பில் உள்ள ஒட்டுமொத்த தமிழ் கட்சிகளும் இப்போராட்டத்திற்கு தமது முழுமையான ஆதரவை வழங்கி கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனைத்து அரச நிறுவனங்களிலும் கட்டாயமாகும் நடைமுறை. நாட்டில் உள்ள அனைத்து அரச நிறுவனங்களிலும் கைரேகை இயந்திரங்களை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது. அரச சேவையின் செயல்திறனை அதிகரிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் மூலம் அரச ஊழியர்களின் வருகை மற்றும் புறப்பாடு முறையான அமைப்பின் மூலம் கண்காணிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரதேச செயலகங்கள் உட்பட பல அரசு நிறுவனங்களில் இந்த கைரேகை இயந்திரங்கள் ஏற்கனவே வெற்றிகரமாக நிறுவப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். வருகையை பதிவு செய்யும் போது சில முறைகேடுகள் மற்றும் பிழைகளை சீர் செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறையை அறிமுகப்படுத்துவதன் முக்கிய நோக்கம் அரச ஊழியர்களின் சேவை நேரத்தை முறையாக நிர்வகிப்பதும் அதன் மூலம் பொது சேவையை நெறிப்படுத்துவதும் ஆகும் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய எரிபொருள் நிறுவனம் இலங்கையிலிருந்து முற்றாக விலகல். ஆஸ்திரேலிய எரிபொருள் நிறுவனமான யுனைடெட் பெட்ரோலிய நிறுவனம் நாட்டில் இருந்து முழுமையாக விலகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இலங்கை கனியவள கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளரை கோடிட்டு ஆங்கில ஊடகம் ஒன்று யுனைடெட் பெட்ரோலிய நிறுவனம் இலங்கை சந்தையில் இருந்து முழுமையாக விலகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த நிறுவனம் 3 மாதங்களுக்கு முன்னரே தங்களின் வெளியேறும் முடிவை அறிவித்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்பார்த்த லாபத்தை அடைவதற்கு இலங்கை சந்தை பொருத்தமாக இல்லை என்பதை கருத்திற்கொண்டே இந்த தீர்மானத்தை மேற்கொண்டதாகவும் குறித்த நிறுவனம் அறியப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ஆஸ்திரேலிய எரிபொருள் நிறுவன விலகல் பன்முகப்படுத்துவதற்கான இலங்கையின் திட்டத்திற்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. நவில் துப்பாக்கிச்சூடு 39 வயதுடைய சந்தேக நபர் கைது. மகரகம நாவின்ன சந்திக்கு அருகிலுள்ள ஹகவெல் வீதியில் மோட்டார் சைக்கிளில் வந்து துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம் தொடர்பாக 39 வயது சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேல் மாகாண தெற்கு குற்றப்பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கோட்டாவை பகுதியில் மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது இந்த சந்தேக நபரை கைது செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த ஆகஸ்ட் 6ஆம் திகதி நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் சந்தேக நபர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் என போலீசார் உறுதி செய்தனர். விசாரணையின் போது சந்தேக நபரின் வீட்டில் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்றும் போர் 12 ரக தோட்டாக்கள் 3 கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர்.
கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கிருவத்துடுவையைச் சேர்ந்த 39 வயதுடையவர் எனவும் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.